ப்ரோ மெட்ராஸுக்கு போயிருக்கேன் ப்ரோ. மெட்ராஸு போனதில்லை ப்ரோ, சென்னை போயிருக்கேன், ஒரு 3-4 டைம் போயிருக்கேன். சென்னை மெட்ராஸ் போனதில்லை, இப்போ சென்னை போயிருக்கேன். ஆமாம், நான் போன டைம் சென்னைன்னு போயிருந்தாங்க, போயிருந்தேன், ஒரு 4-5 தடவை போயிருந்தேன். இப்போ நான் போய் 10 வருஷம் ஆகுது, இப்போ மெட்ராஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னும் போனதில்லை, இன்னும் ஒரு நாள் போகணும் அங்கே, அதையும் போய் பார்த்து வந்துடுமே, அன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. பேய் விசாசம்லாம் நேரில் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ப்ரோ? இல்லையா ஆளே? எனக்கு ஆயிடுச்சு. நான் பேய் விசாசம் டெய்லி நேரில் பார்த்துக்கிறேன். ஒருவேளை அந்த பைத்தியத்தில் ஒருத்தனா இருப்பானோ? நான் பேய் விசாசம் டெய்லி நேரில் பார்த்துக்கிறேன். இது சாதாரணமான ஆளில சாமி, வேற இவ ரத்தத்துலயும் உணரம்புலையோ வேற ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு. போங்கடா, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா, போங்கடா. ப்ரோ தமிழ்நாட்டிலே பெரிய ஊர் அது ப்ரோ. நம்ம பெரியாரு என்னையா சொல்ற பெரியாரா? ஆமாம், அதான் அங்கே நீ அங்கே வந்து பாரு, அங்கே எவ்வளோ பெரிய இடம்லாம் இருக்கும்னு. அதுதான் எங்கள் ஊரில் அதுக்கு பேர் பெரியாருன்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ சின்ன ஊர்? நம்ம சின்னமனூர். என்னையா சொல்ற சின்ன ஊர்னா சின்ன, அதான் சின்ன ஊரா? அதான் சின்ன ஊர், எனக்கு தெரிஞ்சு அது சின்னமனூர், இது பெரியார். வேணா வந்து பாரு, நீ வா, நான் ஏரியா சுற்றி காட்டுறேன். ஊசி ஊசி எதிர்முனை பாயாது முரியசா அப்படின்ற பழமொழி சொல்கிறாங்களா, அது எதனால் அப்படி சொல்கிறாங்க? ஊசி ஊசி எதுவும் பாயாது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ எனக்கு உடம்பு இல்லை, நான் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன். அப்போ எனக்கு உடம்பு இல்லைன்னா எல்லாரும் ஊசி போடுவாங்க. அப்போ இதே ஒரு டாக்டருக்கு உடம்பு முன்னாடி அது யார் ஊசி போடுவா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு டாக்டருக்கு அவரே ஊசி பண்ண முடியாதுல்ல, அப்போ அவருக்கு ஊசி பண்ணால் இன்னொரு டாக்டர் தான் போய் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பழமொழி, வேற ஒன்றும். அதுக்கு தான் அந்த பழமொழி. உடம்புல உற்சாகமா எனி டைம் வேலை செய்யக்கூடிய உறுப்பு என்ன ப்ரோ? உச்சாப்புற உறுப்பு தானே. யோ இல்லையா, வேற என்ன இருக்கு? இதயம்யா. ஓ, அது ஒன்று இருக்கா? சரி சரி சரி. இப்போ வரலாறு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் ஒன்று. கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்து வந்தார்? அவர் என்ன ஒரே ஒரு படம் தான் இருக்கு, அந்த கஜினி படம். அதுதான் இன்னும் பாட்டு கூட இன்னும் வரலையே. அது கூட இந்த சூர்யா மொட்டை அடிச்சு பாப்பில். எந்த கஜினியை சொல்கிற? இப்போ நீ வரலாறு தானே கேட்ட, இப்போ என்ன நீ சூர்யா உள்ள இருக்க, அஜித் உள்ள இருக்காம? வரலாறு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டையா? வரலாறுனா பழைய காலத்து கதைகள், அதெல்லாம் தெரியாது. படிக்கிறியா? படிக்கிறேன். அவளை பற்றி தான் நான் இங்கே வந்து உங்களோட உட்காந்துருக்கேன். இந்நேரம் நான் போயிருக்க மாட்டேன்னா கிட்ட. அது படிக்கவே இல்லையா சுத்தமாக? நான் சுத்தமாக பள்ளியிடத்துக்கு போனது இல்லை. கலெக்டர் ஆகலாம் உங்க அப்பே அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கறக்கிட்டாரு. மார்க்காண்டனி படத்துல நம்ம சிலுக்கு சுமிதா மாதிரி ஒருத்தவங்க சில்கா. ஆமா ப்ரோ, சிலுக்கு கிடையாது, அவங்க சிலுக்கு மாதிரி இருக்காங்க. சிலுக்கு தான் இறந்துட்டாங்கல்ல. சிலுக்கு செத்துட்டாங்களா? என்ன ப்ரோ தெரியாதா? சிலுக்கு இறந்து பல வருஷம் ஆகி போச்சு. பல வருஷம் ஆயிடுச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க? சிலுக்கு ஐயோ ஃபேனு. ஐயோ தெரிஞ்சிருந்தா போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்பேனே. இப்போ இவங்க சிலுக்கு மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பல இவங்கள நீங்க ஃபேனா எடுத்துக்கிறீங்களா? அவங்களோட ஃபேனா இருக்கீங்களா? அவங்க நம்பி எங்கே ஆகுறது?